அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரம்பொருளான சிவபெருமானே குன்று வடிவில் இருப்பதால் இந்த இடத்திற்கு பரங்குன்றம்னு பேர். சிவனே மலையாக இருக்கிறார். இங்கே படியேறி போனவுடன் அழகான 16 தூண்கள் கொண்ட ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அதில் முருகன் தெய்வானையை மணக்கும் அந்த அற்புதமான சிற்ப காட்சி எழிலுற இருக்கும். கருவறை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்து மதத்தின் சக்தி வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, முருக வழிபாடு, சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு 5மே இந்த கருவறையில் தெய்வங்களாக இருப்பாங்க. சிவன் பரங்கீசர், அவருக்கு முன்னாடி நந்தியம்பெருமான் இருப்பார். 2 துவாரபாலகர்கள் அத்தனை அழகாக இருப்பாங்க. அடுத்தது பவளக்கனிவாய் பெருமாள் இருப்பார். பவளக்கனிவாய் பெருமாள் தான் மீனாட்சியை சொக்கருக்கு தாரை வார்த்து கொடுத்தவங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் எல்லா அறுபடை வீட்லையும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமான் இங்கே அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அவருடைய இருபுறமும் தெய்வானையும் தேவேந்திரனும் இருப்பாங்க. இவர் குடவரை, அதனால் இவருக்கு அபிஷேகம் கிடையாது, புனுகு தான் சாத்துவாங்க. முருகப்பெருமான் அப்படி மலையில் முன்னாடி செதுக்கி இருப்பாங்க, அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அவருடைய காலடியில் ஒரு யானை இருக்கும். என்னென்னா தெய்வானை தான் வீட்டில் வளர்த்த அந்த யானை ஐராவதம், அது இவரை விட்டு பிரிய மனசு இல்லாமல் இவரோட தெய்வானையோடு வந்துருச்சான். அது இவர் இங்கே அவருடைய வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. வருடத்தில் ஒரு நாள் அந்த வேலை மலை மேலே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. முருகப்பெருமான் அறுபடை வீட்டில் வேலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த கோவிலில் தான். என்ன காரணம்னா, முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணியவுடன் நேராக இங்கே வந்துடுறார். அதனால் இந்த வேலுக்கு பூரண மரியாதை. பின்னர் அந்த தேவர்களை அசுரர்களிடமிருந்து காத்ததால் தேவர்களின் தலைவனான தேவேந்திரன் தன் மகளை தேவயானையை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். இது ஒரு திருமணத்தலம். மிகவும் அழகான கோவில். கருவறைக்கு முன்னாடி இது மலைக்கோயில் இல்லையா, அதனால் படி மாதிரி தானே ஏறி போய் கருவறைக்கு பார்க்கணும். கீழே 3 தெய்வங்களும் இருப்பாங்க, 3 வாகனங்களும் இருக்கும். அதாவது விநாயகருக்கு மூஞ்சூறு, முருகனுக்கு மயில், சிவனுக்கு நந்தி. இதுவும் பெரிய சிறப்பு. கருவறையில் கற்பக விநாயகர் இருப்பார் தாமரை மலர் மீது. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி. திருப்பரங்குன்றம் கருவறையில் வீட்டிற்கும் கற்பக விநாயகரை பக்தி செய்வோம். துர்க்கை அம்மன் இருப்பாங்க, மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை என்று. மிகவும் அழகான கோவில் திருப்பரங்குன்றம். அறுபடை வீட்டில் ஒரு படை வீடான இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.